விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 150க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சலவாதி ஏரி நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்பட்ட போது வெள்ளம் வீடுகளை சூழ்ந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர். சலபாதி ஏரி நிரம்பி உபரி நீரை திறந்துவிட்ட போது வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் நேற்று அதிகாலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அப்பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளான கிடங்கல் ஏரி, வீராங்குளம் ஏரி, சலவாதி ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளுமே முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி திண்டிவனம் நகருக்குள் புகுந்து அங்குள்ள வீடுகளுக்குள்ளும் வீடுகளை சூழ்ந்தும் நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் சலவாதி ஏரி முழுவதுமாக நிரம்பி அதில் இருந்து வெளியேறி செல்லும் உபரி நீர் ராமதாஸ் நகரில் உள்ள 150க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தும் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் அங்குள்ள வசித்து வரும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஏற்கனவே பெஞ்சல் புயலின் போது வெள்ளத்தில் சிக்கி மீண்டு தற்போதுதான் சற்று ஓய்ந்துள்ள நிலையில் தற்போது பலத்த மழை பெய்து 10 நாட்களுக்குள்ளாக மீண்டும் தங்களது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து நிற்பதால் பொதுமக்கள் பெரிதும் கவலை அடைந்துள்ளனர். இதனிடையே அங்குள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு திண்டிவனத்தில் இருந்து ஆலப்பாக்கம், விட்டலாபுரம், மானூர், ஆத்தூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல முடியாமல் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். ஜனனி. பரணிராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.